அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய காவலர் போட்டித் தேர்வு மாதிரி வினாத்தாள் 13 ஏற்கனவே ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகளை அப்லோட் செஞ்சுருக்கிறேன். அதே போல் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகளும் அப்லோட் செஞ்சுருக்கிறேன். நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், என்எம்எம்எஸ் எக்ஸாம் போன்ற பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான மேக்ஸு, ஆப்டிடியூட், ரீசனிங் இதற்குரிய வீடியோக்கள் இருக்கின்றன. வீடியோ முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இது மாதிரி தேர்வு 13. சரி, இப்போ 13ஆம் தேதி தான் ஆக்சுவலாக போலீஸ் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்கிறது. அதுக்குரிய ஹால் டிக்கெட் கூட உங்களுக்கு அதனுடைய வெப்சைட்டில் கிடைக்குது. அதனால் குறுகிய காலம்தான் இருக்குது. அந்த குறுகிய காலத்தை பயனுள்ள வகையில் செலவழித்து தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீராவை பார்த்து ராம் என்பவர் அவருடைய அம்மாவின் ஒரே மகள், எனது மகள் என்று கூறுகிறார் எனில் ராம் மீராவிற்கு என்ன உறவு? அதாவது ராமுன்றவர் மீராவை பார்த்து சொல்கிறார், அவளுடைய அம்மாவினுடைய ஒரே மகள்னா மீரா தான், புரியுதா? ஒரே மகள், எனது மகள், அதாவது ராமினுடைய மகள் தான் மீரா. அப்படின்னா ராம் மீராவிற்கு என்ன உறவு? தந்தை உறவு. இந்த உறவுமுறை கணக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியான உறவு கொடுக்காம அதை உறவை சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதாவது இந்த இடத்துல ராமன்றவர் மீராவை பார்த்து சொல்கிறாரு, மீராவோட அம்மாவோட ஒரே மகள் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா மீராவை தான் குறிக்குது. அவங்க என்னுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா ராம் தந்தை, மீரா மகள். சரியா? அடுத்தது தவறானதை கண்டறிக. 10, 100, 1100, 11,000, 1,11,000, 1,21,000. ஆக்சுவலாக படித்தது தவறு. 10, 100, 1100, அடுத்தது 11,000, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,11,000, அடுத்தது பார்த்தீங்கன்னா 12,10,000. சரி, இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை 10ஆல் பெருக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பரை 10ஆல் பெருக்குனா 100. அடுத்த நம்பரை 11ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ 11ஆல் பெருக்குனா 1100. மறுபடியும் 10ஆல் பெருக்கியிருக்காங்க. மறுபடியும் 11ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது மறுபடியும் 10ஆல் பெருக்கணும். ஸோ இந்த ஆர்டர் பிரகாரம் போகணும். ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல எது தவறாக இருக்குது அப்படின்னா இந்த எண் தவறாக இருக்குது. சரியா? ஏன்னா இதை எதால் பெருக்கியிருக்கணும்? 11ஆல் பெருக்கியிருக்கணும். அந்த 110000 இருக்குல்லையே, அதை 11ஆல் பெருக்கியிருக்கணும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எண் இந்த எண். ஓகேவா? அதை தவறாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து அதன் கீழே உள்ள வினாக்களுக்கு தகுந்த விடையளிக்கவும். இப்போ முக்கோணம் என்பது மருத்துவர்களை குறிக்குது, வட்டம்ன்றது விளையாட்டு வீரர்களை குறிக்குது, சதுரம்ன்றது வரைகலைஞர்களை குறிக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, எத்தனை மருத்துவர்கள் விளையாட்டு வீரர்களாகவும் மற்றும் கலைஞர்களாகவும் உள்ளனர்? அப்போ மருத்துவர்களாகவும் இருக்கணும், விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கணும், கலைஞர்களாகவும் இருக்கணும். அப்படின்னா அந்த எண் அந்த 3 வரைபடத்துலையும் இருக்கணும். அதாவது முக்கோணத்துலேயும் இருக்கணும், அடுத்தது வட்டத்துலேயும் இருக்கணும், அதுக்கப்புறம் சதுரத்துலேயும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகேவா?
ஸோ 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்துலேயும் இருக்குது, முக்கோணத்துலேயும் இருக்குது, சதுரத்துலேயும் இருக்குது. அடுத்தது, எத்தனை கலைஞர்கள் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர்? அப்போ கலைஞர்களாகவும் இருக்கணும், விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கணும். ஸோ கலைஞர்கள்னால் வந்து சதுரத்தில் இருக்கணும், விளையாட்டு வீரர்கள்னால் வந்து வட்டத்தில் இருக்கணும். அப்போ சதுரத்துலேயும் இருக்கணும், வட்டத்துலேயும் இருக்கணும். அப்படின்னா எதுனா 22. இந்த 22 தான் பார்த்தீங்கன்னா வட்டத்துலேயும் இருக்குது, சதுரத்துலேயும் இருக்குது. அதனால் வந்து 22. அடுத்தது, விளையாட்டு வீரர்களாகவும் மற்றும் மருத்துவர்களாகவும் இல்லாத கலைஞர்கள். அதாவது விளையாட்டு வீரர்களாகவும் கலைஞர்களாகவும் இருக்கணும். ஓகேவா? அப்போ கலைஞர்கள்ன்றது சதுரம். ஓகேவா? விளையாட்டு வீரர்கள் அப்படின்றது வட்டம். ஆனால் மருத்துவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? விளையாட்டு வீரர்களாகவும் மற்றும் மருத்துவர்களாகவும் இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல விளையாட்டு வீரர்களாகவும் வரை கலைஞர்களாகவும், அப்போ ஆக்சுவலாக இது வந்து வரை கலைஞர்களாக மட்டும்தான் இருக்கணும். 30ன்றது சதுரத்தில் மட்டும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மற்றும் மருத்துவர்களாகவும் கலைஞர்களாகவும், அப்போ இந்த கொஸ்டின் வந்து ரெண்டுத்தையும் மாற்றணும். அதாவது விளையாட்டு வீரர்களாக மட்டும் இருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி குறிக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து 30 பேர். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. பெருங்கடல், கடல், ஆறு, சிற்றோடை, மழை. சரி, ஃபஸ்ட்டு வந்து மழை பெய்யணும். மழை பெஞ்சதுக்கப்புறம் சிற்றோடை வரும். சிற்றோடைக்கு அப்புறம் தான் வந்து ஆறு வரும். ஆறுக்கு அப்புறம் தான் வந்து கடல், கடலுக்கு அப்புறம் தான் வந்து பெருங்கடல். ஸோ அப்போ 5, 4, 3, 2, 1 இதுதான் வந்து பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்தினா நமக்கு கிடைக்கிறது. ஆங்கில அகராதியில் முதலாவதாக வரும் வார்த்தை எது? இங்கே ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே வந்து டி தான். அதனால் அதை பொறுத்து நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐ தான். அதை பொறுத்து அரேஞ்ச் பண்ண முடியாது. தேர்ட் லெட்டர் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து டி இருக்குது, இந்த இடத்துல சி இருக்குது, இந்த இடத்துல சி இருக்குது, இந்த இடத்துல ஏ இருக்குது. அப்போ இதான் வந்து முதல்ல வரும். ஓகேவா? அதனால் வந்து ஆன்சர் வந்து அதான். அடுத்தது, விடுபட்ட எண்ணை காண்க. ஜே, எம், கொஸ்டின் மார்க், டி, எக்ஸ், ஓ, எல், ஹெச், இ, ஏ. சரி, இப்போ ஜேவில் இருந்து எம் பார்த்தீங்கன்னா ஜேவுக்கு அப்புறம் கே, எல், எம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து 3 ஜம்ப்பு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து 2 எழுத்தை விட்டு அப்படின்ற மாதிரி மீனிங்கில் கொடுத்துருக்குறாங்க ஆன்சரில். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் எம்முக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்முக்கு அடுத்தது எம், என், ஓ, பி, அடுத்தது கியூ. அப்போ 3 எழுத்தை வந்து விட்டுருக்குறாங்க இந்த இடத்துல. சரியா? அப்போ 2 எழுத்து 3 எழுத்து, 2 எழுத்து 3 எழுத்து, 2 எழுத்து 3 எழுத்து, 2 எழுத்து, இந்த ஆர்டரில் வந்து வரணும். அப்போ எம்முக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ. ஓகேவா? எம்முக்கு அப்புறம் வந்து கியூ இந்த எழுத்து. சரியா? அடுத்தது, பின்வரும் வரைபடங்களில் எத்தனை புள்ளிகள் 4 புள்ளிகளுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இதுலேயும் வந்து 5 புள்ளி இருக்குது, இதுலேயும் 5 புள்ளி இருக்குது, இதுலேயும் 1 புள்ளி இருக்குது, இதுலேயும் 1 புள்ளி இருக்குது. அதாவது 2 பகடையிலையும் 2 பக்கங்கள் பொதுவாக இருக்குது. 5, 1, இதுலேயும் 5, 1. அப்போ இதில் மீதி இருக்கிறது வந்து 2. ஓகேவா? இதில் மீதி இருக்கிறது என்னது 4. அப்போ 2, 4, அதாவது 2க்கு எதிர்பக்கம் 4, 4க்கு எதிர்பக்கம் 2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த பகடையினுடைய 2 நிலைகள், அதாவது 2 படங்களில் 2 பக்கங்கள் பொதுவாக இருக்குது அப்படின்னா மீதமுள்ள பக்கங்கள் வந்து எதிரெதிராக அமையும். அதான் வந்து ரூல். அது பிரகாரம் வந்து 5, 1 முதல் படத்துலையும் இருக்குது, 2வது படத்துலையும் 5, 1 இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது வந்து முதல் படத்தில் 2, 2வது படத்தில் வந்து 4. அதனால் 2க்கு எதிர்பக்கம் 4. PEACE என்பதை QGBEF என்னும் குறியீட்டால் தரப்படின் சேஃப்டி என்னும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ பிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Q, அப்படியே ஒரே ஒரு ஜம்ப்பு தான். பிக்கு அப்புறம் Q. இக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு அப்புறம் வந்து FG. ஓகேவா? 2 ஜம்ப்பு. அதுக்கப்புறம் வந்து ஏவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுக்கு அப்புறம் வந்து B, ஒரே ஜம்ப்பு. அடுத்து சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CDE 2 ஜம்ப்பு.
ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பி வந்து ஒரே ஜம்ப்பு Q, அடுத்து 2 ஜம்ப்பு, மறுபடியும் ஒரு ஜம்ப்பு, மறுபடியும் 2 ஜம்ப்பு, லாஸ்ட் க்கு அப்புறம் ஒரு ஜம்ப் F. ஓகேவா? ஸோ இதான் வந்து லாஜிக். அப்போ இது பிரகாரம் பார்க்கும் பொழுது சேஃப்டி SAFETY, சேஃப்டி, எஸ்ஸுக்கு அடுத்து ஒரே ஜம்ப்பு T, ஏக்கு அப்புறம் 2 ஜம்ப் வரணும் ABC, அடுத்தது எஃப்க்கு அப்புறம் G. ஓகேவா? ஒரு ஜம்ப்பு. க்கு அப்புறம் EFG 2 ஜம்ப்பு, அடுத்து Tக்கு அப்புறம் ஒரே ஜம்ப்பு, ஒய்க்கு அப்புறம் 2 ஜம்ப்பு ZA. அப்போ ஆன்சர் வந்து TCGGUA, இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஆய்வு செய்தலினுடைய அடிப்படை என்ன? ஆக்சுவலாக இது வந்து போலீஸ் எக்ஸாமினேஷன்றதுனால இன்வெஸ்டிகேஷன் அது ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா புலன்காட்சி. ஓகேவா? அதான் வந்து ஆன்சர். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு ஏற்ற படத்தினை தேர்வு செய்க. ஆசிரியர், நூலாசிரியர், விலங்குகள். இந்த ஆசிரியர் நூலாசிரியர் ரெண்டுத்துக்கும் வந்து தொடர்பு இருக்குது. ஆசிரியர் வந்து நூலாசிரியராகவும் இருக்கலாம், நூலாசிரியர் வந்து ஆசிரியராகவும் இருக்கலாம். அதனால் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இந்த படம் போட்டுக்கிறோம். விலங்குகள்ன்றது இந்த இவருக்கு வந்து தொடர்பு அற்றது, இந்த ரெண்டுத்துக்குமே தொடர்பு அற்றது, அதனால் வந்து தனியாக வந்து போட்டுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து ஆன்சர். அடுத்தது 863, ஆக்சுவலாக அது கொஸ்டின் நம்பர் 840, 168, 42, 14, 7 எக்ஸட்ரா. இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா 7 வந்து 2ஆல் பெருக்குனா 14, அடுத்தது 14 3ஆல் பெருக்குனா 42, ஸோ 42 4ஆல் பெருக்குனா 168, 168 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 840. அப்போ இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 1ஆல் தான் வந்து பெருக்கியிருக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 7, 7 பெருக்கல் 1 = 7. அவ்வளோதான். இந்த மெத்தடில் போனீங்கன்னா இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்க 840லேருந்து 168 எப்படி வந்துச்சுன்னா 840 5ஆல் வகுத்தீங்கன்னா 168, 168 4ஆல் வகுத்தா 42, 42 3ஆல் வகுத்தா 14, 14 7ஆல் வகுத்தா 2. அப்போ 7 வந்து 1ஆல் வகுக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 840 5ஆல் வகுக்கிறீங்க, அடுத்தது 168 4ஆல் வகுக்கிறீங்க, 42 3ஆல் வகுக்கிறீங்க, ஸோ 14 2ஆல் வகுக்கிறீங்க. ஸோ அப்போ அடுத்த ஆன்சர் வந்து 7 வந்து 1ஆல் வகுக்கணும். அப்போ இந்த ஆர்டரில் போனீங்கன்னா வகுத்தல், ரிவர்ஸ் ஆர்டரில் வந்தீங்கன்னா பெருக்கல். அடுத்தது AB ZY, அடுத்தது KL டேஷ். இது வந்து அனலாகி லெட்டர்ஸில் வரும். இப்போ வந்து ஏலேருந்து Z வரைக்கும். ஓகேவா? A B C D எக்ஸட்ரா Z. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுறீங்க. Z Y X W எக்ஸட்ரா A அப்படின்னு சொல்லி வரும். சரி, இப்போ ஏவுக்கு இணை வந்து Z, பிக்கு இணை வந்து Y. அதனால் AB அப்படின்றத ஃபஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ZY அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதே போல் KL அப்படின்னும் போது இந்த ஆர்டரில் வந்து பார்க்கும்போது கேவுக்கு வந்து P வரும், எல்லுக்கு வந்து O வரும். ஓகேவா? அதனால் PO வந்து ஆன்சர். ஓகேவா? நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. ஏலேருந்து Z வரைக்கும், அப்புறம் Zலேருந்து A வரைக்கும். ஓகேவா? அடுத்தது 5 3 6 4 2 7 இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது கொஸ்டின் வந்து இன்னும் கொஞ்சம் வரும். அதாவது வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 5 அப்படின்றது அட்டு சிம்பிள், 3ன்றது வந்து ஸ்டார் சிம்பிள், 6ன்றது அண்டு சிம்பிள், 4ன்றது வகுத்தல், 2ன்றது மைனஸ், 7ன்றது டாலர். இது வந்து ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து மேலே வரும். நிறைய எண்கள் அதனுடைய குறியீடுகள் கொடுத்துட்டு குறிப்பிட்ட எண்களினுடைய குறியீடுகள் மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தது ரொட்டி என்பது பேக்கரியுடன் தொடர்புடையது அப்படின்னா செங்கல் என்பது எதனுடன் தொடர்புடையது? ரொட்டி வந்து எங்கே தயாரிப்பாங்க அப்படின்னா பேக்கரியில் தயாரிப்பாங்க. ஓகேவா? அப்போ செங்கல் எங்கே தயாரிப்பாங்க அப்படின்னா கொடுத்துக்கிற ஆப்ஷனில் வந்து செங்கல் சூளையில் வந்து தயாரிப்பாங்க. ஸோ அதனால் செங்கல் சூளை அதுதான் வந்து ஆன்சர். ஒரு நபர் ஒரு மாத நாளிதழை ரூபாய் 890க்கு விற்பதன் மூலம் 11% நஷ்டம் அடைகிறார் எனில் 10% லாபத்தில் விற்றால் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ இங்கே 11% நஷ்டம். ஓகேவா? ஸோ அப்போ 11%னா 100ல் 11 போச்சுன்னா 89. ஸோ அப்போ 89%ன்றது 890 ரூபாய். ஓகேவா? அப்போ நமக்கு 10% லாபம் வரணும் அப்படின்னா 110%. அப்போ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது கூட ஒரு சைபர் சேர்த்தா 890 வருது. 89 கூட ஒரு சைபர் சேர்த்தா 890. அப்போ 110 கூட ஒரு சைபர் சேர்த்தா 1100 வரும். அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ்ஸை வகுத்தலாகவும் வகுத்தலை ப்ளஸ்ஸாகவும் 10ஐ 20ஆகவும் 20ஐ 10ஆகவும் மாற்றினால் எது சரியாக உள்ளது என தேர்ந்தெடுக்க. அதாவது வந்து ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் வகுத்தலாக மாற்றிக்கணும், வகுத்தலை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அதே சமயத்தில் 10ஐ 20ஆக மாற்றணும், 20ஐ வந்து 10ஆக மாற்றணும். இப்போ இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆன்சர் வந்து டின்றதுனால அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஸ்டினில் 10 இருக்கு இல்லையா, 10ன்றதை 20ஆக மாற்றிக்கணும். ப்ளஸ் வந்து என்னவாக மாற்றணும், வகுத்தல். 20ஐ வந்து 10ஆக மாற்றிக்கணும். வகுத்தலை வந்து என்னவாக மாற்றணும், ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். +12. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 14 வருதான்னு பார்க்கணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் தான் செய்யணும். 20ஐ 10ஆல் வகுத்தீங்கன்னா 10. 20ஐ 10ஆல் வகுத்தீங்கன்னா 2. ஓகேவா? 2 ப்ளஸ் ஒரு 12 14. ஸோ கரெக்டாக வருது. அதனால் இதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் நிக் KAPA என்பது ஹூ ஆர் யூ என்றும், KANATADA என்பது யூ மே கம் ஹியர் என்றும், HOTASA என்பது கம் அண்ட் கோ என்றும் குறியிடப்பட்டால் NIK என்பதற்கான குறியீட்டு மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் KA இருக்குது, இதுலேயும் KA இருக்குது. அப்போ இந்த ஹூ ஆர் யூலையும் யூ மே கம் ஹியர் இது ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா யூ வந்து பொதுவாக இருக்குது. அப்போ KAன்றது என்ன அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் எதுவும் பொதுவாகவே இல்லை. இந்த NIK KAPAக்கும் HOTASAக்கும் பொதுவாக எதுவுமே இல்லை. அதனால் அதை வச்சு நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அடுத்தது செகண்டு தேர்டு எடுத்துக்கலாம். இந்த செகண்டில் வந்து KANATADA இருக்கு இல்லையா, தேர்டில் வந்து HOTASA இருக்குது. எது பொதுவாக இருக்குது, இதுலேயும் TA இருக்குது, இதுலேயும் TA இருக்குது. ஸோ அப்போ TA. சரி, இதில் கம் அண்டு கோன்னு இருக்குது, இதில் வந்து யூ மே கம் ஹியர்னு இருக்குது. எது பொதுவாக இருக்குது, கம்முன்றது தான் பொதுவாக இருக்குது. ஓகேவா? அப்போ கம்மு. ஓகேவா? அப்போ ஆன்சரில் வந்து கம்மு கிடையாது. ஓகேவா? சரி, அப்புறம் இந்த ஹூ ஆர் யூ அதில் யூ வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆறுன்றது இருக்கலாம், இல்லைன்னா ஹூன்றது இருக்கலாம். இந்த NIKன்றது மீதி இருக்கிற 2 வார்த்தை இருக்கு இல்லையா, ஹூ இருக்குது அப்படின்னா ஆறு இருக்குது. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வந்து NIK. அதனால் ஆன்சர் வந்து ஹூ அல்லது ஆர். சரியா? ராதா அவருடைய அப்பா பிறந்த நாளை மார்ச் 16க்கு பின் ஆனால் 21க்கு முன் என்று கூறுகிறாள். அப்போ என்ன அர்த்தம்னா 17, 18, 19, 20 அப்படின்னு அவள் சொல்கிறாள். இந்த தேதியில் ஏதோ ஒரு தேதி. ஆனால் அவளுடைய தம்பி அவருடைய அப்பா பிறந்த நாளை மார்ச் மாதம் 19க்கு பின் அப்படின்னா 20 மட்டும்தான். ஆனால் 22க்கு முன், 22க்கு முன்னுனா வந்து 21. ஓகேவா? அப்போ 2 பேரும் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 20 தான் வந்து ஒத்து வருது. அதனால் வந்து 20, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க. 1, 4, 9 கொஸ்டின் மார்க்கு. அடுத்தது 1, 2, 3, 4. அடுத்தது 2, 4, 6 டேஷ். சரி, இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 16 வரும். அடுத்தது கீழே வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஓகேவா? 1 2 2, 2 2 4, 3 2 6. அப்போ 4 2 8. ஸோ அப்போ 16,8 அதான் வந்து ஆன்சர். ஒரு அரைவட்டத்தில் உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கோணம். ஓகேவா? இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைவட்டத்தினுடைய மையக்கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. ஓகேவா? அரைவட்டத்தினுடைய மையக்கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. அரைவட்டத்தில் அமையும் கோணம் அப்படின்னு கேட்டால் செங்கோணம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
42.5 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கம்பியிலிருந்து 85 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட எத்தனை துண்டுகளை வந்து வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலே இருக்கிறது மீட்டராக இருக்குது, கீழே இருக்கிறது சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யுங்க, 1 2 ஒரே அழகாக மாற்றிக்கோங்க, இல்லைன்னா ரெண்டுத்தையும் வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ 42.5 இருக்கு இல்லையா, இது வந்து சென்டிமீட்டர். ஓகேவா, சாரி, இது வந்து மீட்டரில் இருக்குது. இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கிக்கணும். ஏன்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் மீட்டர். அடுத்தது டிவைடட் பை, இது எவ்வளோனா 85. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 4250 டிவைடட் பை 85 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 85 வந்து 425, இந்த சைபருக்கு சைபர். ஸோ அப்போ 50 வந்து ஆன்சர். ஒரு எண்ணினுடைய 20% என்பது 50 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 20%ன்றது 50, அந்த எண்ணை 100% கண்டுபிடிக்கணும். ஸோ 20 5ஆல் பெருக்குனா 100, அப்போ 50 5ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும், 250. அவ்வளோதான் ஆன்சர். எல்லா ஆசிரியர்களும் எழுத்தாளர்களாக உள்ளனர். அடுத்தது, எல்லா எழுத்தாளர்களும் படித்தவர்களாக உள்ளனர். இந்த ரெண்டு கூற்றிலிருந்து முடிவு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எல்லா படித்தவர்களும் எழுத்தாளர்களாக உள்ளனர். ரெண்டாவது முடிவு, சில ஆசிரியர்கள் படித்தவர்களாக உள்ளனர். மூணாவது முடிவு, சில படித்தவர்கள் ஆசிரியர்களாக உள்ளனர். நாலாவது முடிவு, எழுத்தாளர்களும் ஆசிரியர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு 2ம் அடுத்தது முடிவு 3, இது 2 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. அந்த கொடுத்துக்கிற கூற்றின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது 2 தான் வந்து சரியாக இருக்குது. ஓகேவா, மற்றது வந்து சரியாக இல்லை. அடுத்தது, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜாவாக இருக்க நிகழ்தகவு யாது? ஸோ மொத்தம் வந்து 52 சீட்டு இருக்குது. அதில் ராஜா வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 ராஜா இருக்கும். ஓகேவா, அதனால் 4/52 சுருக்குனா வந்து 1/13, அதான் வந்து ஆன்சர். ஒருவர் தன்னிடமுள்ள கேக்கை 4 பகுதியாக பிரித்து அதில் ஒரு பகுதியை 5 பாகமாக பிரித்து கொடுக்கிறார். ஒவ்வொரு கேக் துண்டும் 20 கிராம் எடை உடையது எனில் அந்த கேக்கினுடைய எடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதான் கேக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4ஆக பிரிக்கிறார். 4ஆக பிரித்ததுக்கப்புறம் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து மறுபடியும் வந்து 5ஆக பிரிக்கிறார். ஓகேவா, அது 5ஆக பிரிக்கிறார். இது ஒவ்வொன்றுத்தினுடைய எடை வந்து 20 கிராம். அப்போனா I20 எவ்வளோ, மொத்தமாக எவ்வளோ வரும், I20 100 கிராம். அப்போ ஒரு பகுதி 100 கிராம்னா 4 பகுதி எத்தனை, 400 கிராம். அதான் வந்து ஆன்சர். ரூபாய் 5000க்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி யாது? வருஷத்துக்கு 5%, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ, 10%. ஸோ அப்போ 5000த்தில் 10%, அப்போ 5000 10/100. ஸோ எவ்வளோ வரும், 500. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது, 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டியாக தரும் அசலினுடைய மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தனி வட்டி கணக்கே போட்டிங்கன்னா, இந்த கூட்டு வட்டி கேட்டுக்கிறாங்க. கூட்டு வட்டினா வந்து அசலுக்கும் வட்டி கிடைக்கும். இப்போ 4%, இப்போ உதாரணத்துக்கு 20,000 எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000த்தில் 4% எவ்வளோன்னு பாருங்கள். 20,000த்தில் 4%, ஓகேவா, எவ்வளோ ஆச்சு, 800 ரூபா ஆச்சு. அப்போ மொதல் வருஷம் 800 ரூபா கிடைக்குது. தனி வட்டியாக இருந்தால் அடுத்த வருஷமும் 800 ரூபா தான் கிடைக்கும். ஓகேவா, கூட்டு வட்டின்றதுனால இந்த 800க்கும் வட்டி கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 20,800. ஸோ அதில் 4%. ஓகேவா, 2 சைபருக்கு 2 சைபர், 8 நாங் 32. ஓகேவா, 4 2 8. ஸோ கூட்டினீங்கன்னா 1632. மொதல் வருஷம் 800 ரூபா வட்டி, அடுத்த வருஷம் 832 ரூபா வட்டி, மொத்தம் வந்து 1632 ரூபா வட்டி. நம்ம கொடுத்துக்கிற கண்டிஷன் ஒத்து வருது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து விடை. ஓகேவா. அடுத்தது, 153 பெருக்கல் 109 ப்ளஸ் 82 பெருக்கல் 153 மைனஸ் 153 பெருக்கல் 191. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 153 காமனாக இருக்குது. 153 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 109, அடுத்த இருக்கிறது வந்து 82, அடுத்த இருக்கிறது வந்து -91. ஓகேவா. ஸோ அப்போ 153 இன்ட்டு 9 2 11, 8 1 9. ஓகேவா, சாரி,
9 2 11, 8 1 9, மீதி 1 191 மைனஸ் 91. அப்போ 153 இன்ட்டு 191 91 போச்சுன்னா 100. ஸோ அப்போ 153 100ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா 2 சைபர் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 15,300 அதான் வந்து ஆன்சர். ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள் 13க்கான உளவியல் மற்றும் கணிதம் பகுதிகளுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து 8015118094. எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.